பாதம் பணிந்து இந்த நல்லதொரு தருணத்தில் கூடியிருக்கும் இந்த பிவோட் இன்டர்நேஷனல் ஸ்கூலின் இயக்குனர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தாத்தா பாட்டியருக்கும் பெற்றோர்களுக்கும் அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்நேர எளிய வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த அழகிய தருணம் 3 தலைமுறையை ஒரே தடவையில் பார்க்கின்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பாக்கியத்தை தந்த இறைவனுக்கு முதலில் நன்றிகளை கூறிக்கொள்வோம். வீட்டிலே ஒரு முதியவர் இருக்கின்றார் என்றால் வீட்டிலே ஒரு இரத்தினம் இருக்கின்ற அர்த்தம், ஒரு பொக்கிஷம் இருக்கு, மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு புத்தகம் இருக்கு என்ற அர்த்தம். தாத்தா பாட்டி உள்ள குடும்பம் மிகவும் கொடுத்து வைத்த குடும்பம். உண்மையில் அந்த வகையில் நீங்கள் யாவரும் பாக்கியம் பெற்றவர்கள். இங்கே தாத்தா பாட்டிகள் சில வீடுகளில் 4 பேர் இருப்பாங்க, சில இடத்துல 3 பேர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க, ஒரு ஆள் இருப்பாங்க. ஒரு ஆள் இருந்தாலும் அந்த குடும்பம் மிகவும் பாக்கியம் பெற்ற குடும்பம். தாத்தா பாட்டி இல்லாதவர்கள் இன்னும் சிறப்பு, அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பெற்றோர்கள். அவர்கள் குறையாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை, அந்த பொறுப்பினை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் பெற்றோர்கள். இந்த வேளையில் சில விடயங்களை நான் உங்களுடன் ஆழமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சிலது கொஞ்சம் மனசு கொஞ்சம் வலிக்கலாம், ஏனெனில் எங்களை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய கடப்பாடில் கடமையில் நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் பிறந்த ஒவ்வொருவரும், இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் பிறப்பின் ரகசியத்தை கொஞ்சமாவது நாங்கள் உணர்ந்தோமே ஆனால் உண்மையில் இந்த வாழ்க்கையின் அர்த்தம் உங்களுக்கு புரியும். இந்த தாத்தா பாட்டிகளாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள், யாருமே நாங்கள் விரும்பி இந்த அம்மா அப்பாவுக்கு பிள்ளையாக பிறக்கவில்லை. யாருமே விரும்பி இந்த பிள்ளை எனக்கு பிள்ளையாகவும் பிறக்கவில்லை. அம்மா அப்பாவை நாங்கள் தெரிவு செய்யவில்லை, எங்களுக்கு பிறந்த பிள்ளைகளையும் நாங்கள் தெரிவு செய்யவில்லை. கணவன் மனைவியாக இருக்கலாம், மனைவி கணவராக இருக்கலாம், நாங்கள் தெரிவு செய்யணும்னு சொல்லுவீங்க. உண்மையில் அதுவும் கடவுளோட மாஸ்டர் பிளான். அப்போ நாங்கள் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம், அது கடவுள்தான் டிசைன் பண்ணிக்கிறார். எங்களுடைய அடிப்படை பிறப்பினை கொஞ்சம் நாங்கள் யோசித்து பார்ப்போம், ஆழமாக யோசித்து பார்ப்போம். உண்மையில் இதை நீங்கள் என்ன முறை விளங்கிக் கொள்கிறீர்கள் தெரியவில்லை. நாங்கள் கருவிலே உருவாகும் போது, தந்தையிடத்திலிருந்து தாய் கருவறையில் உருவாகும் போது 4000 உயிரணுக்கள் தாயின் கருவறையில் செல்லுகின்றன. அதில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு கருதான் நான், நீங்கள். அந்த 4000 உயிரணுக்களில் வெற்றி பெற்று அன்றிலிருந்து அலுங்காமல் குலுங்காமல் கரைந்து போகாமல் 10 மாதம் பக்குவமாக தாயின் வயிற்றில் இருந்து பக்குவமாக பிறந்து எத்தனையோ நோய்கள், நொடிகள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், வேதனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சவால்கள், எத்தனையோ வீதி விபத்துக்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ அனர்த்தங்களை தாண்டி தப்பி தவறி இன்றைய வரைக்கும் நாங்கள் உயிரோட ஒரு உயிருள்ள ஜீவனாக, தொட்டு பார்த்தால் உணரக்கூடிய ஒரு உணர்வு ஜீவனாக நாங்கள் இருக்கின்றோமே. ஆனால் கடவுள் எங்களை வைத்து ஏதோ ஒன்று சாதிக்கிறதுக்கு எங்களை உயிரோட வச்சுக்கிறார் அர்த்தம். இன்று வரை நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றோமா, இந்த அளவிலேனும் ஆரோக்கியமாக இருக்கின்றோமே ஆனால் அது கடவுளுடைய பிளான். எங்களை வச்சு ஏதோ ஒன்று சமூகத்துக்கு ஆற்றுறதுக்கு அவர் எங்களை இப்போ உயிரோட வச்சிருக்கிறார். நினைச்சு பாருங்க, கருவிலேயே கலைந்து போயிருக்கலாம், கருவிலேயே காணாமல் போயிருக்கலாம், பிறந்த உடனே உணவு நோய் நொடிகளில் நாங்கள் இல்லாமல் போயிருக்கலாம். எத்தனையோ வீதி விபத்துகள், எத்தனையோ அனர்த்தங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ சோதனைகளுக்கு நாங்கள் கரைந்து போயிருக்கலாம், இல்லாமல் போயிருக்கலாம், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று வரை இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று சேர இருக்கின்றோமே ஆனால் எங்களால் ஏதோ ஒரு விதயம் இன்னும் சாதிக்கிறதுக்கு இருக்கு, இன்னும் சமூகத்துக்கு விதைக்கிறதுக்கு இருக்கு, சமூகத்தை நல்ல முறையில் உருவாக்குறதுக்கு என்ற காரணத்தினால்தான் இன்று வரை நாங்கள் இருக்கின்றோம், இன்று வரை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பிறப்பின் அர்த்தம் உண்மையில தாத்தா பாட்டி இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டை போகிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் எனக்கு தாத்தா பாட்டி இல்லை, உண்மையில சரியான கவலையாக இருக்கும். ஆனால் எங்களோட அப்பா அம்மா இருக்கிறாங்க. எங்களோட அப்பா என்னதான் கவலை துன்பமாக இருந்தாலும் பெருசாக கதைக்க மாட்டார். ஆனால் முடி ஒழுங்கின உடனே ஏதோ 2 வார்த்தை சொல்லுவார். அதுக்கு பேச்சு
நான் திருப்பி கலக்கிறதே இல்லை. அதை அப்படியே செய்வனாக இருந்தால் உண்மையில் அது எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ விடியல ஒரு வார்த்தை சொல்லுவார், தம்பி கொஞ்சம் பொறுத்து போங்க, தம்பி இது இப்படித்தான், எல்லாரும் மனசுதானே ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். அவர் சொல்றபடி அப்படியே நடப்பார். உண்மையில நான் தோத்ததே கிடையாது. அப்படி இருந்தா அந்த தாத்தா பாட்டியோட பொறுப்பை எங்க அப்பா அம்மா எடுத்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எங்கட அப்பா அம்மா எங்கட பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ ஆயிடுறோம்? ஏனென்றா நாங்கள் எங்களுக்கு கிடைக்காத, எங்களுக்கு நாங்கள் படிக்கிற காலத்தில் கிடைக்காத விடயங்கள் எங்கட பிள்ளைக்கு வந்து கிடைச்சி முன்னேறிடணும். என்னால் படிக்க முடியல. கனவு பெற்றோர் சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, எனக்கு நான் படிக்கிற காலத்தில் இப்படியான பிரச்சனைகள், படிக்க முடியல, பொருளாதார வசதி இல்லை, சூழல் அப்படி இருந்தது. ஆனால் எந்த பிள்ளையை படிக்கிறேன் என்னத்துக்காக? நான் எனக்கு கிடைக்காத அந்த சந்தோஷம் யாவும் எந்த பிள்ளைக்கு கிடைக்கும் போது அது நானே பெற்றுக்கொண்ட மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கின்றது. நினைச்சுப்பாங்க, எத்தனை பிள்ளைகள் சாதிச்சுட்டு மேடையில் வரை பெற்றோரும் வந்து நிற்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த பிள்ளைக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறதோ இல்லையோ, இந்த பெற்றோருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு இந்த சின்ன பிள்ளையோட பெற்றோரும் இருக்கிறீங்க, அவைந்த பெற்றோரும் இருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ந்து கொள்ளும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மாதிரி அமைப்புகள். எந்த குடும்பத்தில் சண்டை இல்லை, எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, எந்த குடும்பத்தில் தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி, எல்லா இடத்துலையும் எல்லா விஷயமும் இருக்கு. நான் வயது முதிர்ச்சியில் கதைக்கையில எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருக்கிறேன், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கேன். அந்த அனுபவத்தில் கதைச்சு கொள்றேன். இதுதான் வாழ்க்கை. இந்த நீரோட்டத்துக்கெல்லாம் நாங்கள் கட்டாயம் வாழ்ந்தே ஆகணும். பெரியவர்கள் ஒதுக்கப்படவில்லை, ஒதுக்கப்படக்கூடாது. அவர்கள் உண்மையெல்லாம் போற்றி பாராட்டப்பட வேண்டியவர்கள். இந்த நிகழ்வு வெறுமனே இந்த இடத்துல நாங்கள் கௌரவிச்சுட்டு போறதுக்காக இந்த இது இல்லை. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் அவர்களை மதிக்கப்பட வேண்டியவர்கள். மூத்தவர்கள் எங்களை வழிகாட்டிகள், முன்மாதிரிகள், எங்களை செதுக்கியவர்கள். அவர்கள் நல்ல முறையில் செதுக்கியதால் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த மேடையிலிருந்து கதைக்கக்கூடிய இருக்கு. ஏனோ தானே விட்டுருந்தா எங்கேயோ கிடைக்க காணாமல் போயிருப்போம். அவர்கள் எடுத்த ஒவ்வொரு அக்கறையும், பெற்றோர் இருக்கிறீங்க, பிள்ளைகள் இருக்கிறீங்க, தாத்தா பாட்டிகள், அவருடைய அப்பா அம்மாக்கள் கூட உங்களை இவ்வளவு தூரம் கவனமாக பொறுப்பாக உங்களை கண்காணித்தபடியால் தான் இன்று நாங்கள் இவ்வளவு நாங்கள் சிறப்பாக இருக்கின்றோம். நினைச்சு பாருங்க, அவங்க வந்து வேலை செய்கிற காலங்களில் உங்களுக்கு எல்லாம் வந்து நினைச்சு பாருங்க, நாங்கள் பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு வருவோம், அம்மா அப்பா எங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்றைக்கு ஒரு சிம்பிளாக சொல்லுவேன், வீட்டை போயிட்டு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. எல்லாரும் இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, அம்மா அப்பா இருக்கிறீங்க, தாத்தா பாட்டி இருக்கிறீங்க. வீட்டை போய் எங்களோட அப்பா அம்மாவுக்கு பக்கத்தில் இருந்து அவங்கள கையை இருக்க சும்மா தடவிப்பாரு. அவங்களோட கையை சும்மா கதைக்கவே இல்லை. அம்மாவோட குடும்பமாக இருக்கலாம், அப்பாவோட குடும்பம், மாமியோட குடும்பம் இருக்கலாம், மாமாவோட குடும்பமாக இருக்கலாம். கொஞ்சம் கையை தடவிப்பாரு. அதே இதில் கூட கையை தடவிப்பாரு. அவங்களோட கை மெனக்கட்ட மாதிரி, மெனப்பட்ட மாதிரி, ஏதோ ஒரு பாறையில் தடவின மாதிரி கை இருக்கு. காரணம், எங்களை உருவாக்குவதற்காக அவர்கள் கஷ்டப்பட்டு தங்களை உடுக்கி உறைந்து போயிருக்கின்றார்கள். அவர்கள் போட்டுக்கிற சிறப்பை பாருங்கள், ஊசியை குத்தி பாய்ப்பாங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் படிக்கிற காலம் சரி, சின்ன பிள்ளை சரி, சப்பாத்து சின்னதாக வெடிச்சிருந்தா, சேட்டு சின்னதாக ஒரு கலர் சரியில்லைண்டா, எனக்கு இதை மாற்றினா தான் மழை போவோம், எனக்கு வேண்டி தந்தால் தான் மழை போவோம். இவ்வளோ அடம் பிடிச்சிருப்போம். வீட்டை சாப்பிடும் போது யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு எல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் அம்மா அப்பா நல்ல கோப்பையில் நல்ல சாப்பாடும் வட்டியாக கடையெல்லாம் வட்டியும் அந்த மாதிரி வச்சுட்டு கொண்டு வந்து சாப்பிட தருவாங்க. அதே நேரத்தில் அவங்க சாப்பிடும் போது நீங்கள் ஒழிச்சுக்கிட்டு பாருங்க, மிச்ச சொச்ச சோறு எல்லாத்தையும் கொண்டாடிட்டு சட்டிக்கு ஒரு உழைச்சி போட்டு இருக்கிறத சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு வயிறு நிறைஞ்சிருக்கோ இல்லையோ போய் படுத்துட்டு விடுவாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் என்ன? எந்த வெள்ள வடிவாச்சா நான் எந்த குடும்பத்தை வச்சு என்ன வச்சுக்கூட நான் அநேகமான விஷயம் சொல்றது. எங்களுடைய அம்மாவுக்கு நான் சாப்பிட்டா காணும், எனக்கும் அம்மாவுக்கும் சண்டை வர சாப்பாட்டாங்க, எனக்கும் அம்மாவுக்கு நான் போற சாப்பாடு அவ்வளோ சாப்பிடுவோம். அது நான் பிள்ளைக்கு காணுவோம், அதெல்லாம் கிடையாது. ஆனா அவ சாப்பிட்றத பார்த்த உண்மையில கவலையா இருக்கு. அப்ப உண்மையில அவங்க மதிக்கப்பட வேண்டிய எங்களை பூக்கள் மாதிரி
நல்ல புதுக்குழுங்குற மலர்கள் மாதிரி நட்சத்திரங்கள் மாதிரி ஜொலிக்க வச்சு அழகு பார்த்து தங்களை ஊடாக ஆக்கி கொண்டவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். உண்மையில் அந்த பொக்கிஷங்கள் எங்களுக்கு இருக்கும் போது அதனுடைய அருமை தெரியவே தெரியாது. இல்லாத வேலை தான் அதோட அருமை தெரியும், அருமை புரியும். எப்போ யாரையும் பாருங்க இருக்கேக்க புற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இல்லாம போயிட்டாங்க, அதுக்கு பிறகு அவங்க செய்த நன்மைகள் சகலதையும் சொல்லி 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 அழுவாங்க. சிலது உங்களை காயப்படுத்துக்க, நல்ல நிகழ்வுல உங்களை காயப்படுத்துக்கிறா கஷ்டப்படுத்துக்கிறா சொல்லையில இருக்கும் போது கொஞ்சம் தண்ணி கேட்டால் கூட கொடுக்க கஷ்டப்படுவோம். ஏன் எடுத்து குடிக்க மாட்டீங்களோ, ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு கேட்டால் ஏன் இதை சாப்பிட மாட்டீங்களோ, எல்லா குடும்பத்திலையும் இல்லை சொல்லுவோம். ஆனால் அவங்கள் இல்லாத போது ஒரு படமாக மாறிய போது அவங்களுடைய பேரை சொல்லி எத்தனை அர்ச்சனைகள் எத்தனை சாப்பாடுகள் கூட படையல்கள் எல்லாம் கொண்டே கொடுப்போம். இருக்கும் போது அவங்களை கவனமாக பாருங்க. ஏனென்றால் அது உங்களுடைய சொத்துக்கள், அசைக்க முடியாத அழிக்க முடியாத சொத்துக்கள். உயிரோடு இருக்கும் போது அவருடைய கௌரவம் அவருடைய மதிப்புகளை கொடுங்கள். ஏனெனில் அதை பார்த்துத்தான் உங்களோட பிள்ளை வளரப் போகின்றது. ஏனென்றால் நாங்கள் போல கற்பவர்கள் சின்ன பிள்ளைகள். அவர்கள் நல்ல முறையில் செதுக்கிறது ஆசிரியருக்கு முன்ன பெற்றோர்கள் கையில் இருக்கு. நீங்கள் எப்படி உங்களோட தாய் தந்தைகளை நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் அந்த பிள்ளையும் உங்களை பார்க்க போகின்றது. உண்மையில் ஒரு விதம் சந்தோஷமான விஷயம். இங்கே இருக்கிற வந்திருக்க பெற்றோர்கள் சரி, தாத்தா பாட்டிகள் சரி, பிள்ளைகள் சரி, உண்மையில் நீங்கள் உண்மையில பாராட்டப்பட வேண்டியவர்கள். இந்திய குடும்பங்களில் வயது முதிர்ந்தவர்களை கொண்டு முதியோர் இல்லங்களையும் வேறு குடும்ப உறுப்பினர்களையும் பொறுப்பு கொடுத்துட்டு இருக்கிற எவ்வளவு குடும்பங்களுக்கு மத்தியில் உண்மையில் நீங்கள் இந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்றைக்கு கொண்டு இங்கே அழகு பார்க்குறாங்க. அந்த வகையில் பெற்றோருக்கும் மூத்தோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்மையில் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த ஆண்டும் அன்பினால் வரவேற்பு உலக எதிர்ப்போம் என்ற தொனிப்பொருளில் இந்த ஆண்டு எமது அரசு இதை தொனிப்பொருளாக எடுத்து இந்த சிறுவர் தினத்தையும் முதியோர் தினத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த நாள் உண்மையிலே அனைவருக்கும் சந்தோஷமான நாள். இந்த நிகழ்வு வெறும் நிகழ்வாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த நிகழ்வு இந்த ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிற நாளாக இருக்க வேண்டும். இதில் நிறைய விஷயங்கள் சில சொன்ன மாதிரி ஏதாவது குறைகள் நிறைகள் இருக்கலாம். அதை சரியாக பொறுத்து கொள்வீர்கள். இன்றைக்கு நீங்கள் மூத்தோர் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய நாங்கள் சில கருத்துக்களை எடுத்து நாங்களும் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய அனுபவங்களை பாட்டு பாடக்கூடியவர்கள், டான்ஸ் ஆடக்கூடியவர்கள், நல்ல பேச்சு பேசக்கூடியவர்கள், கவிதையை சொல்லக்கூடியவர்கள், பேர பிள்ளைகளுக்கு முன்னால் உங்களோட திறமைகளை காட்டுறதுக்கு முழுமையான சந்தர்ப்பம் இங்கே வழங்கப்பட்டிருக்கு. அதை முழுமையாக பயன்படுத்தணும். நிறைய கேம்கள்லாம் விளையாடிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்வு சுமார் சாதாரண நிகழ்வாக இல்லை, மிகப்பெரும் பொறுமறை வாய்ந்த மைல்கல்லான நிகழ்வாக நான் நினைக்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு வருகின்ற அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு அடுத்ததாக நாங்கள் முதியோர்களை பிள்ளைகளை கௌரவிக்கும் நிகழ்வுக்கு தொடர்ந்து செல்வோம். வாய்ப்புக்கு நன்றி.